உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மாதம் எவ்வளவு செலவாகிறது? நான் ஒரு 10 ரூபா கிட்ட செலவு பண்றேன் சார். 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். நான் மாசமே ஒரு 30,000 ரூபாய் தான் சம்பளமே வாங்குறேன். அந்த 10 ரூபாய் எனக்கான தேவைக்கான அந்த செலவு தேவைப்படுது. மாசத்துக்கு 4 படம் போயிருவேன். அதே மாதிரி ஒரு காருக்கு ஒரு பெட்ரோல் அடிக்கிறேன், பெட்ரோல் அடிச்சு ஜாலியா போயிட்டு ஜாலியா வருவேன். இதை மன அழுத்தத்தோட நம்ம ஒரு வேலையை ப்ரெஷரை வச்சுக்கிட்டு நம்ம வேலையே செய்ய மாட்டோம். நாங்க இந்த ப்ரெஷர்ல வந்து நாங்க சேவிங் பண்ணி பின்னாடி நீ என்ன கொண்டு போற? இப்ப மாசம் 10,000 ரூபாய் செலவாகுது என்டர்டைன்மெண்ட்டுக்கு. எவ்வளவு செலவு? பிரேக்கப் சொல்லுங்களா, எவ்வளவு செலவு, எப்படி செலவாகுது? 10 ரூபாய்க்கு செலவுனா நான் இங்க இருந்து காருக்கு பெட்ரோல் போடுவேன். நேரம் இங்க இருந்து ஊர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டில இருந்து எடுத்தா நேரா கேரளா போயிருவேன். கேரளா போயிட்டா நான் பெட்ரோல் அடிச்சு செலவு பண்ணிட்டு போய் படம் பார்த்துட்டு எனக்கு என்ன ஃபுட் எல்லாம் பிடிக்குது எல்லாம் சாப்பிட்டு. ஆமா ஆமா தமிழ்ல பார்த்தா தமிழ்நாடெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் கேரளாக்கு ஸ்ட்ரைட்டா கேரளா போயிட்டு. ஆனா முன்னாடி எல்லாம் கோயம்புத்தூர்காரங்க போர் அடிச்சா டீ குடிக்க ஊட்டி போவேன்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்ப என்ன கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்குள்ளே சுத்திட்டு இருந்தா நல்லா இருக்கா சார் பாக்குறதுக்கு? நம்ம ஊரை தான் பாத்துட்டோமே, நம்ம டிஃபரெண்டா பாத்துட்டு வருவோமே. கோயம்புத்தூர் வழி ஊட்டி அப்படியே பாலக்காடு. ஆமா பாலக்காடு அப்படியே போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சு சுத்திட்டு வந்துட்டு ஒரு படம் பார்த்துட்டு பிடிச்ச சாப்பாடெல்லாம் இந்த பிடிச்ச சாப்பாடை நான் இல்லைங்க நாங்க ஹெல்த்தியா வீட்டுல செஞ்சுட்டு போறோம். வீட்டுல செய்யறதுக்கு வீட்டுல சாப்பிட வேண்டியது. அது எதுக்கு நீ வெளியூருக்கு போற?